இப்பொழுது சிறப்பினுடைய அறிமுகம் இருக்கக்கூடிய பேராசிரியர் சைவ சமய செம்மல். அவர் பேர் சொன்னால் எழுந்து விளங்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால சைவ சமயத்துக்கு இப்ப நம்ம உபதேசத்தை சொல்ற மாதிரி அந்த சைவத்தினுடைய பழம் குளித்துறை ராமலிங்க ஐயா அவர்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு என்ன தீட்சை கொடுத்து அந்த உபதேசத்தை செஞ்சிருக்கார். அந்த பெயர் சொன்னாலே போதும், அவருடைய தவப்புகள் தான் அவர் அன்புக்குரிய பேராசிரியர் மாணிக்கவாசன் ஐயா அவர்கள். அவர்களை நாம் அனைவரும் அன்போடு வரவேற்போம். ஐயா ஒரு அதே எளிமையா இருப்பார். அப்படி விழா பேசுவார் அப்படின்னு தெரியும், எங்களுக்காக தெரியாது. குளித்துறை ராமலிங்க இருக்காரு, நிறைய பேசியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்கோம். அந்த தாய் பண்ணா 14 அடி இருந்தது பிள்ளை பாய் மகளா அப்படி இருக்க நமக்கு எப்படி அனுபவம் இருந்ததுனாக்கா நூல் எழுதிட்டு வச்சிருந்தோம். ஐயாவுடைய நூல் எழுதி விட்டா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எம்எஸ் பாஸ் நடந்தது, அங்க வந்தாங்க. இப்போ இங்க ஐயாவை சுவாமி பிரச்சனைக்கு காரணமே அதுதான். பழஞ்சிரியாளர்களை பற்றி பேசுறதுக்கு சொல்லியிருந்தோம். அந்த நூல் எழுதிக்கிட்டே நம்ம 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ ஐயாவுக்கு ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் தான் கொடுக்க முடியும். அந்த 1/2 மணி நேரத்துல பிரவாக மழை வந்து எல்லாம் நினைச்சோம். அது அப்படியே எல்லாரும் வந்து என்னங்க ஐயாவுக்கு இவ்வளோ டைம் கொடுத்தீங்கன்னு நிறைய சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அதே ஐயாவை சொல்லியிருக்கார், அவர் திரும்பவும் கூப்பிடு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஐயாவை கூப்பிட்டுருக்கோம். இதுல என்ன பெரிய விஷயம்னாக்கா பதஞ்சலி வியாகரபாதருடைய உற்சவம் ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் புஷ்யத்துல குருவாரத்துல தான் பதஞ்சலி வியாகரபாதருக்கு ரெஸ்பெக்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. கைலாயத்திலிருந்து வர அந்த சுபதினம் மத்தியானம் வரதுனால காலையில வந்து கனெக்ஷன்லாம் மூடிதான் இருக்கும், உள்ளே பூச்சிகள் இருக்கும். முதல்ல பதஞ்சலி வியாகரபாதர் எழுந்தடி சிவகங்கை ஸ்நானம் வந்து தீர்த்தவாரி ஆகி அவர் வந்து முன்னாடி நின்ற பிறகுதான் அவருக்கு தரிசன காட்சி கொடுத்த பிறகுதான் நமக்கு தரிசனம் கிடைக்கும். எதுக்காக உதவாது, அது நாளை நடக்குது. அது உற்சவம், அவருடைய பதஞ்சலி வியாகரபாதர் உற்சவம் நம்ம வந்து 23ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் 23லேருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வரையும் பதஞ்சலி வியாகரபாதர் எழுந்தருளி மாணிக்கவாசலுக்கு எப்படி வந்து திருவம்பாவைக்கு மாளிகையில் சாயச்சிக்கு எழுந்தருளி செய்கிறோமோ அதே மாதிரி பதஞ்சலி வியாகரபாதர் ஜெயந்திங்க எழுந்தருளி செய்து ஆதிமூலநாதர் நமஸ்தானம்னா அந்த ஆதிமூலநாதர் சன்னதியில 8 மணி அர்த்தஜாமத்துல அங்க உள்ள சுவாமிக்கு அபிஷேகம் ஆகி ஆராதனைகள் ஆனவுடனே அவருக்கு ஆராதனை தொடர்ந்து நடந்துட்டு. அப்பேற்பட்ட ஆப்டான டயத்துல அந்த பதஞ்சலி வியாகரபாதர் சபான்னு வச்சு மண்டபம் வச்சு நிறைய காரியங்களும் அங்க விடுதலை செஞ்சுருக்கா. நம்ம யாரெல்லாம் அப்ரோச் பண்ணாலும் இன்னைக்கு இவரெல்லாம் படிச்சுட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் பிரத்யட்சமா நமக்கு தெரியும். அதனால நீங்க ஐயாவை பிரத்யட்சமா சுவாமி படிச்சிருக்க அதே பேச கூட இந்த புதர்ஷத்தினால நம்ம 6 7 போடுறோம். நிறைய பார்த்துக்கலாம், சப்போஸ் 1/2 மணி நேரம் முடியாது வந்துருக்கலாம். அதனால தயவுசெய்து அன்பர்கள் தவறாக இருந்து பணிவோடு கேள்விப்பட்டு இப்போ ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதை தொடர்ந்து ஐயாவோட சிறப்பு செய்யப்படுகிறது. இன்று ஆனந்த தாண்டவத்தினுடைய மகிமை, பதஞ்சலி வியாகரபாதருடைய பெருமை பற்றி பேசுவதற்கு தரங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது இல்லை. இங்கிருந்து ஒருவன் காசிக்கு சென்றானால் தில்லையை விட்டு ஒருவன் காசிக்கு சென்று முக்தி பெறலாம் என்று அங்கே தங்கினால் அங்கே விஸ்வநாதர் முக்தி தரமாட்டாராம். சிதம்பரத்தில் வந்துட்டு
என்று விஸ்வநாதர் திரும்பவும் தில்லைக்கு போய் சொல்லுவாராம். ஆனால் காசியிலிருந்து தில்லைக்கு வந்தானால் புத்தி கிடைக்கும். தில்லை என்பது மோட்ச ஸ்தலம். அந்த அற்புதமான ஸ்தலத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த தலத்திலே பிறப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தில்லையிலே பிறந்தால் முக்தி, தில்லையை நினைத்தால் முக்தி, தில்லையை தரிசித்தால் முக்தி, தில்லையை சொன்னால் முக்தி, தில்லை என்று கேட்டால் முக்தி. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம், மோட்ச ஸ்தலத்திலே முதன்மையாக இருப்பது தில்லை. எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்ற பெருமான் இங்கதான் இருக்கிறார். மூலமே இல்லாத பெருமான் சிவபெருமான். எல்லாருக்கும் மூலமாக இருப்பது யாரு? சிவபெருமான். தனக்கு ஒரு மூலம் உண்டானா கிடையாது. அவர்தான் மூல காரணம் என்று சிவபெருமானுக்கு மூல காரணம் என்று அதை கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார். போலமா மங்கை மீது புலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் அண்ணாள் பரிசுவை உணர்ந்திலேன் யார் மாலையன் தனக்கும் ஏழை வானவர் தங்கற்கு எல்லாம் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி என்றும் சகல உலகத்திற்கும் சகல பொருள்களுக்கும் மூலமாக இருக்கின்ற பெருமான் சிவபெருமான். அந்த பெருமான் எழுந்தல் இருக்கின்ற பிரதானமான மூலஸ்தானம் சிதம்பரம். சிதம்பரத்துக்கு மூலஸ்தானம் என்று இங்க இருக்க சுவாமி என்ன பேரு? மூலட்டானேஸ்வரர் என்று. உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா தலங்களும் ஆலயம், சிதம்பரம் மூலஸ்தானம். சிதம்பரம் கோயில். கோயில் என்றால் கர்ப்பகிரகம் இருக்கும் அல்லவா, சிவலிங்கம் இருக்குது அல்லவா. இங்க உலகத்துல காசி வரைக்கும் எந்த தலத்துக்கு போனாலும் மூலஸ்தானத்தில் இருக்கிறவர் சிவபெருமான், கருவறையில் இருக்கிறவர் சிவலிங்கம். அதுக்கு கோயில் என்று. மற்ற மண்டபங்கள் எல்லாம் சேர்த்து ஆலயம் என்று. உலகத்தில் இருக்கிற அனைத்து உலகத்தில் இருக்கிற எல்லா தலங்களுக்கும் மூலஸ்தானமாக கர்ப்பகிரகமாக இருப்பது நம்முடைய தில்லை சிதம்பரம். அதனால இங்க இருக்க சுவாமி என்ன பேரு? மூலட்டானேஸ்வரர், திருமூலட்டானேஸ்வரர் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கு மேலே இந்த நூல்களிலே பிரதானமாக இருப்பது, சைவ சமயத்துக்கு பிரதானமாக இருக்கின்ற நூல் எது என்று கேட்டால் திருமுறைகள், 12 திருமுறைகள். அந்த திருமுறைகளை சேகரித்து வைத்து உலகத்துக்கு கொடுத்தது எந்த தரம் என்றால் தில்லை. தில்லையிலிருந்து தான் திருமுறை உலகத்துக்கு வழியாகும். அதற்கு மேலே சாத்திரங்களிலே 8 சாத்திரங்கள் பாடியவர் தில்லையில் இருக்கின்றவர். 14 சாத்திரத்திலே 8 சாத்திரம் பாடியவர் உமாபதி சிவாச்சாரியார். அவர் தில்லைவாழந்தரில் உண்டு. அதற்கு மேலே நம்முடைய புராணங்களிலே மிகவும் பிரசித்தியானதும் பிரதானமாகவும் இருப்பது பெரிய புராணம். அந்த பெரிய புராணம் எங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்று கேட்டால் தில்லையிலே அரங்கேற்றம் செய்யப்பட்டது. தில்லையிலே பாடப்பட்டது, தில்லையிலே அரங்கேற்றம் செய்யப்பட்டது. பெரிய புராணத்துக்கு முதல் தந்தவர் நடராஜ பெருமான். எப்படி முதல் கொடுத்தார்? உலகெல்லாம் உணர்ந்து மூலர் கரியவன் இளகுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மரசிறப்பை உலகெல்லாம் என்று கொடுத்தார். அப்ப தோத்திரத்துக்கு ஆதாரமாக இருந்தது தில்லை, சாஸ்திரத்துக்கு ஆதாரமாக இருப்பது தில்லை, புராணத்துக்கு மூலமாக இருப்பது தில்லை. அதற்கு மேலே சைவ சமயத்தில் மிக முக்கியமான நூல், உயர்ந்த ஞான நூலாக இருப்பது திருவாசகம். அந்த திருவாசகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது, திருவாசகம் எழுதப்பட்டது நம்முடைய தில்லை சிதம்பரம். அதனால இதுக்கு மேல உயர்ந்த தரமே கிடையாது. திருப்புகழுக்கு மூலமாக இருப்பது தில்லை. திருப்புகழ் இருந்துச்சு, அந்த திருப்புகழ் உலகத்துக்கு எப்படி தெரிந்தது என்றால் சிதம்பரத்து திருப்புகழை ஒருத்தர் பாடுற போதுதான் உலகத்துக்கு சாது மாமல புதியாரே என்ற திருப்புகழ் தான். அந்த திருப்புகழ் மற்ற திருப்புகழ் எல்லாம் வெளிவருவதற்கு காரணமாக இருந்தது. ஆக சகல கதைகளுக்கும் மூலஸ்தானமாக இருப்பது தில்லை. அந்த காலத்திலிருந்து தில்லை அனைத்துக்கும் மூலமாக பிரதானமாக இருப்பது, சைவ சமயத்துக்கு ஒரு தலைமை பீடமாக இருப்பது தில்லை. அதனால இப்ப ஹெட் ஆபீஸ் சொல்றோம் இல்லையா, தலைமை செயலகம் என்று, அது தில்லை. அப்படிப்பட்டது தில்லை. 14 உலகத்துக்கும்
மூலஸ்தானம் என்று திருவாரூரிலே புராணம் கூறுவது. 14 கூறத்துக்கு மூலஸ்தானம் தில்லை. அப்படிப்பட்ட தில்லை சிதம்பரத்திலே ஆதிரை திருவிழா சிறப்பாக நடக்கிறது. நடராஜ பெருமான் திருவாதிரை என்று திருவாதிரை நட்சத்திரத்திலே ரொம்ப பிரியமுடையவர். சில பேர் சொல்றாங்க நடராஜ பெருமான் திருவாதிரையில அவதரித்தார் என்று சொல்லுவாங்க. அது தவறு. சிவபெருமானுக்கு அவதாரம் கிடையாது. சிவபெருமானுக்கு பிரியமான நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் சுவாமியானவர் திருமஞ்சனம் ஆடிக்கொள்கிறார். சிறப்பாக விசேடமாக திருமஞ்சனம் விரும்பி ஆடிக்கொள்ளுகின்ற அந்த நாள் திருவாதிரை. அதை அப்பர் பெருமான் திருவாரூர்ல திருவாதிரை நட்சத்திரம் சிறப்பாக நடந்ததை எடுத்து சொல்றார். ஒரு பதிகமாகவே பாடுறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் பரிபாடல் முதலான சங்க இலக்கியங்களில் அந்த நட்சத்திரத்தை பற்றி சிறப்பாக எடுத்துரைக்கப்படுகிறது. அது 6 கோணமாக இருப்பது திருவாதிரை நட்சத்திரம். உங்களுக்கு தெரியும். நடராஜ பெருமான் எப்படி இருக்காரு? 6 கோணமாக இருக்கிறார். இப்படி அந்த சிகா மண்டலம் 1, இந்த தமருகம் ஏந்திய கரம் 2, அக்னி ஏந்திய கரம் 3, எடுத்த திருவடி 4, ஊன்றிய திருவடி 5, இந்த பக்கம் ஒரு வாழ் மாதிரி ஒன்று, அது 6. அப்ப 6 கோணமா இருக்கு. நடராஜ பெருமான் 6 கோணமாக இருக்கிறார். அது கோணமாக இருக்கிறார். ஷட்கோணமாக. திருவாதிரை நட்சத்திரம் 6 புள்ளி வடிவமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்துல 6வது நட்சத்திரம் திருவாதிரை. அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடா, திருவாதிரை. அதனால 6 என்பது நடராஜ பெருமானுக்கு உகந்தது. என்ன காரணம் என்றால் உலக இயக்கம் நடராஜ பெருமான் மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு 6 பருவங்கள் 6 ருத்துக்கள்னா சொல்றோம்ல. ஒரு நாளைக்கு 6 பொழுது 6 கால பூஜை. பூஜை எத்தனை வேலை பண்ணணும்னா 6 வேலை. ஒரு பகல் 6, இரவு 6 ஜாமங்கள். அதனால 6 பொழுது 6 பருவம். இதெல்லாம் உலக இயக்கத்தை குறிக்கிறது. நடராஜ பெருமான் ஆடுவதனால்தான் உலகம் இயங்கி இருக்கு. அவர் ஆட்டத்தில் இருக்கிறான்னு சொல்லுவ எல்லாருடைய ஆட்டமும். அதனால ஆட்டு வித்துடுபவன் என்று ஆட்டு விற்பவன் அப்படியே சொல்றாரு. யாரு? பட்டினத்து சுவாமிகள் சொல்றார். ஊட்டு விற்பானும் உறங்கு விற்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டு விற்பானும் உயர்ந்து விற்பானும் உயர்ந்தவனை காட்டு விற்பானும் இருவினை பாச கைத்தினை ஆட்டு விற்பானும் ஒருவர் உண்டே தில்லை அம்பலத்தை என்று பாடுகிறார். அதனால அனைத்து இயக்கத்திற்கும் மூல காரணமாக இருப்பவர் நடராஜ பெருமான். அந்த திருக்கூத்தை பார்த்து விட்டால் ஒருவருக்கு பிறவி இருக்கார். நடராஜ பெருமானை பக்தியோடு அந்த தாண்டவ தரிசனத்தை ஒருவன் கண்டுவிட்டால் அவருக்கு மறுஜென்மம். இந்த தரத்தை மானியமா வச்சிருக்கிறார். மானியம் என்றால் புரியுதா? மானியம் என்றால் அரசாங்கம் சில கடனை கொடுக்கும். அதை அதிகம் கட்ட வேண்டியதில்லை. பாதி அரசாங்கமே கட்டும். அப்படி ஒரு மானியம், ஒரு சலுகை. அதுபோல இந்த திருவாரூர், காசி, சிதம்பரம் ஆகிய 3 தலங்களையும் சிவபெருமான் மானியமாக விட்டுகிறார். மானியம் என்றால் இங்கே அதிக தவம் பண்ண வேண்டியதில்லை. சரியை கிரியை யோகம் என்கின்ற நெறிகளிலே நீண்ட காலம் இருந்து சிரமப்பட வேண்டியதில்லை. கும்பிட்டா கும்பிட்டா உடனே அந்த புத்தியை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார். அருணகிரியார் சொன்னார், தரிசன பரகதி ஆனாய் நமோ நம என்று அவர் பாடுகிறார். ஆகையினாலே பிள்ளையை கும்பிடும்படியான ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா அவன் எல்லா ஞானத்தையும் பெற்றவன். நடராஜரை வணங்கியவன் எல்லா நூல்களையும் படித்தவன். நடராஜரை கும்பிட்டவன் உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டவன். அப்படிப்பட்ட பெருமை பொருந்தியது நம்முடைய நடராஜ பெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவம். கைலாயத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமிக்கு பக்கத்துல இருக்கிறார். ரொம்ப பக்கத்துல இருக்கிறார் சுந்தர். அப்ப அவருக்கு ஆறார சுந்தரர் என்று பெயர். அவர் மலர் பறிக்க சென்ற போது 2 பெண்களை பார்த்தார். அவங்களும் இவரை பார்த்தாங்க. அப்புறம் அவங்க மலர் பறிச்சுட்டு போயிட்டாங்க. இவர் மலர் மாலை கொண்டு சுவாமிக்கு சாத்தினார். வழிபட்டு நின்றார். சுவாமி கூப்பிட்டார். சுந்தரான்னாரு. என்ன சுவாமி? மலர் பறிக்க சென்றாயா? ஆமா சுவாமி. அங்க 2 பெண்கள் வந்தனரா? ஆமா சுவாமி. அவர்களை பார்த்தாயா? ஆமா சுவாமி. அப்படின்னா
பூலோகத்தில் போய் பிறந்து அவர்களோடு வாழ்ந்துட்டு அப்புறம் வாங்கிட்டார். அவர் உடனே பதச்சு போயிட்டார். கைலாயத்தில் இருக்கிறவரை சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கிறவரை கூப்பிட்டு பூலோகத்தில் பெற அப்படின்னு சொன்னா அவர் உடம்பெல்லாம் வேர்த்து நடுங்கி கைகள் தலைமையில கூப்பி சுவாமிகிட்ட வேண்டார், பெருமானே இந்த பூலோகத்துல போய் பிறந்து விட்டால் மயக்கம் வந்து சூழ்ந்து விடும். தேவரையுடைய உத்தரவை என்னால் மறுக்க முடியாது. அதனால என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கிட்டார். ஜனாதிபதி மாளிகையில வேலை பார்க்கிறவரை கூப்பிட்டு இது வேலையை விட்டுட்டு நீ கிராமத்துக்கு போய் பழையபடி வியாபாரத்தை பாடுறான்னு எப்படி இருக்காரு? கஷ்டமா. கைலாயத்தில் இருக்கிறவரை சொன்ன உடனே கலங்கிட்டார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டரும் புரிகையனா. அப்படி கேட்டுக்கொண்டார். பரவாயில்ல, நான் வந்து தடுத்து ஆட்கொள்கிறேன், நீ போய் பிறந்து சில நாள் பூமியில விளையாண்டு விட்டு அப்புறவா அப்படின்னார். பூமியில ஒரு விளையாடு, நமக்கு ஒரு கதை மாதிரி தெரியும், அவங்களுக்கு ஒரு விளையாடு, ஒரு நாடகம். பூமியில பிறந்தார். சுவாமி வந்து தடுத்து ஆட்கொண்டார். அந்த வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அற்புதமான வரலாறு. பெரிய புராணத்தில் கதாநாயகர் சுந்தரமூர்த்தி சுவாமி. திருமணத்துல வந்து தடுத்து ஆட்கொள்கிறார், திருவடி தீட்சை கொடுக்கிறார் திருவதியில. அதன் பிறகு தில்லைக்கு வர்றார். தில்லைக்கு வந்த உடனே நடராஜ பெருமானை பார்த்து ஆனந்தம் கொண்டு கும்பிடுகிறார். கும்பிட்டு அப்போது சுவாமிகிட்ட சொல்றாரு, பெருமானே, நான் கைலாயத்தில் இருக்கிற போது பூமியிலே பிறப்பதற்கு அஞ்சினேன். கைலாயத்தில் இருந்த போது பூமியில பிறக்கிறதுக்கு பயந்தேன், கலங்கினேன். ஆனால் இப்போது இந்த பூமியில வந்து பிறந்ததுதான் நல்லதா போச்சு. பூமியில பிறந்ததுதான் நல்லது. என்ன காரணம்? இந்த ஆனந்த தாண்டவத்தை அங்கே பார்க்க முடியாது, இங்கே வந்து பார்க்கிறேன். கைலாயத்தில் ஆடுறது கிடையாது, சுவாமி ஆடுறது கிடையாது. கைலாயம் வந்து ஒரு ஆபீஸ் மாதிரி. அங்க வந்து வர்றவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி கடிதங்களை வாங்குறது, அவங்க குறைந்து இருக்கிறது, இப்படியாக இருக்குமே தவிர ஆனந்தமா அங்க ஆட மாட்டார் சுவாமி. வேற அதிகமா இருக்கு. ஆனந்தமாக ஆடுகின்ற இடம் தில்லை மட்டும்தான். அதனால அந்த கைலாயத்துல இந்த ஆனந்த தாண்டவத்தை என்னால் பார்க்க முடியாது, இங்கே பார்க்கிறேன். அதனால இந்த பூமியில பிறந்ததுதான் நல்லதா போச்சு என்று அவர் சொல்கிறார். எண்ணிலா மலர்ந்த வேணியாய் உங்கள் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருகினீர் சொல்லிய உச்சிலே கைகள் குவித்து நின்று பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் படிந்தார் என்று சேர்க்கிறார் பெருமான் எடுத்துரைக்கிறார். கண்ணில் ஆனந்த அருகினீர், நடராஜர் கண்டவுடனே ஆனந்த அருகினீர் கொட்டுதான். கைகள் உச்சிலே குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் படிந்தார் என்பது பெரிய புராணம். அதனால அந்த தில்லை கைலாயத்தை விட உயர்ந்தது ஒரு தலம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தில்லை. அந்த திருவள்ளியாற்று புராணத்தில் நம்முடைய திருநந்தி தேவர் சொல்றார், மார்க்கண்டேயர் வர தலைமுறை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிற போது தில்லையை பற்றி சொல்றாரு. இந்த தில்லையானது இது மிக உயர்ந்த தலம், பிராட்குணனுக்கு ஹிருதயஸ்தானமாக இருக்கின்ற ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே மத்தியத்திலே நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் புரிகிறார். அங்க இருக்கிற நடராஜ பெருமான் அந்த திருமூர்த்தத்தில் இருக்கிற கலையில 1000ல் 1 பங்கு தான் இந்த கைலாயத்தில் இருக்குதுன்னார். அப்படின்னா பார்த்து நடராஜ பெருமான் இருக்கிற அந்த கலையில 1000ல் 1 தான் அங்க இருக்கிறான். அதனால கைலையை விட உயர்ந்தது தில்லை அப்படி சொல்லக்கூடிய தலம் நம்முடைய. அப்பர் பெருமான் எல்லா தலங்களுக்கும் சென்று வழிபாடு செய்கிறார். திருநாவுக்கர சுவாமி அங்கங்க போய் என்ன கேட்பாருன்னா பிறவாமை வேண்டும் கேட்பார். தாய் வயிற்றுல போய் பிறக்கிறது ரொம்ப துன்பம்.
அப்படி அந்த பிறவாமை வேண்டும் என்றுதான் எல்லா தலங்களுக்கும் வேண்டுகிறார். மாதா உடல் செலுத்தாள், வல்வினையேன் கால் செலுத்தேன், வேதாவும் கை செலுத்து விட்டாரே, நாடா இருப்பையூர் வாழ்சுவதே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் பட்டம் சுவாமி. அதனாலே பிறப்பு துன்பம் பெரும் துன்பம். அதனால பிறவி வேண்டாம் 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 என்று வேண்டிய நாவுக்கரசர் பிள்ளைக்கு வந்தாரு, நடராஜ பெருமானை கண்டாரு, அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டாரு, அளவில்லாத ஆனந்த மகிழ்ச்சி கொண்டு விழுந்தாரு, எழுந்தாரு, விழுந்தாரு, எழுந்தாரு. அப்படி எழுதுறாரு, கண்டாரு, உடனே கீழே விழுந்தாரு. விழுந்தா அந்த காட்சியை பார்க்கவே எழுதுறாரு. அழகா நமஸ்காரம் ஒன்று திரும்ப விடுகிறார். அப்புறம் எழுதுறாரு, விடுகிறார். இப்படி தன்னை அறியாமல் கும்பிடுறாரு. கும்பிட்டு அதுக்கப்புறம் வேண்டுகிறாரு, எனக்கு மனித பிறவி வேணும் சாமிங்கிறாரு. நடராஜர் கேட்டாரு, என்னடா பிறவி வேண்டாம்னு கேட்பார், இப்ப வேணும் இல்ல இல்ல இந்த தாண்டவ காட்சியை பார்க்கிற மாதிரி வாய்ப்பு இருந்ததுதான் எனக்கு மனித பிறவி வேணுங்கிறார். இந்த தாண்டவத்தை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், மனித பிறப்பு கிடைக்குமானால், இந்த நாட்டிலேயே கிடைக்குமானால் எனக்கு மனித பிறப்பு வேணும்னு பார்த்தார். குளித்த புருவமும் புகை செவ்வாய் குணும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முறையை எடுத்த பொற்பாலமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பரம், பொன்னம் பாலிக்கும் வேதுமி பூமிசை, எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவி, இன்னும் பாலிக்கும் இந்த பிறவி இன்னும் கிடைக்காதா என்று வாழ்கிறார். இல்லை, எப்படிப்பட்ட ஸ்தலம்? மோட்ச ஸ்தலம், பிறவியை அறுக்கக்கூடிய தலம். அங்க என்ன கேட்கிறார்? இன்னும் பிறவியை கொடுன்னு கேட்கிறார். அப்படின்னா இந்த தாண்டவம் எவ்வளவு உயர்ந்தது? முக்தியை விட உயர்ந்தது, மோட்சத்தை விட உயர்ந்தது ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்கும். அதை நான் அடியன் எழுதியிருக்கேன். என்ன என்றால், இந்த தில்லை ஸ்தலமானது பூதங்களை கடந்தது. உலகத்தில் இருக்கிற மற்ற இடங்கள்ல இருக்கிற ஆகாசம் எல்லாம் சாதாரணமான சடாகாசம். அந்த ஆகாசம் பஞ்சபூதங்களிலே ஒன்று. மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் இருக்கிறது. அந்த மாதிரியான பஞ்சபூதங்கள்ல ஒன்றா இருக்கிற ஆகாசம் மற்ற இடங்களிலே இருக்கிறது. தில்லையில இருக்கிற ஆகாசம் ஞானாகாசம், அது சடாகாசம், இது ஞான ஆகாசம். அதனாலே இது பூதங்களை கடந்தது இந்த தலம். அங்கே ஆடுகின்ற மூர்த்தி இருக்கிறாரே நடராஜ பெருமான், அவர் 36 தத்துவங்களையும் கடந்து இருப்பவர். மற்ற ஊர்ல இருக்கிற நடராஜ தத்துவங்களுக்கு உட்பட்டவர். முக்கியமான விஷயம் இந்த குருநாதர் சொல்ற பரம ரகசியம். தில்லையில இருக்கிற நடராஜ பெருமான் தத்துவங்களை கடந்தவர். 36 தத்துவங்களை கடந்து நாதத்துக்கு மேலே நடிக்கின்றவர் அம்பலவான். பூதங்களை கடந்தது தில்லை, நாதத்தை கடந்தது நடராஜ பெருமானுடைய மூர்த்தி. அந்த அதிலே வருகிற ஆனந்தம் இருக்குது பாருங்க, சுவாமியை கண்டு தரிசிக்கிற ஆனந்தம், அது முக்தியை விட மேலானது, முக்தியை கடந்தது. அதனாலே அப்படிப்பட்ட பூதங்களை கடந்தது, நாதங்களை கடந்தது, முக்தியை கடந்தது தில்லை தரிசனம். அப்படிப்பட்டது தில்லை தரிசனம். அதனாலே அப்பர் பெருமான் கேட்கிறார், மூன்றும் பிறவி வேணும். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் பாடுகிறார். அந்த சிரித்த முகத்தை கண்டு அனுபவிக்கிறார் அப்பர் பெருமான். அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டு அனுபவிச்சு பாடுறார். இந்த சிரித்த முகத்தை பார்த்து விட்டு உலகத்துல வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கிறது? நடராஜ பெருமானை பார்த்து விட்டு உலகத்துல பார்க்க வேண்டியது என்ன இருக்கிறது? தெரித்த கணையாய் திரிபுரம் செந்தியும் எரித்த இறைவன் இமயவர் கோமான் இணையடிகள் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலம் சிரித்த முகம் கண்ட கண்கொண்டு மத்தினி காண்பது என்னே. மற்ற மூர்த்தங்களிலே இல்லாத விசேஷம் நடராஜ பெருமானை அந்த முன்முருகன். அது ஒரு ரகசியமான
அந்த புன் முருகல் இருக்கிற பாருங்க, மற்ற மூர்த்திகள்ல சிறப்பு. அதை விட சிறப்பு. திரிபுரம் செந்தியின் மூழ்க எரித்த இறைவன், இதுல ரெண்டு சொல்றாரு. திரிபுரத்தை பார்த்து சுவாமி சிரிச்சாரு. அப்படி சிரிச்ச போது அந்த திரிபுரமானது ஆகியது. அந்த சிரிப்பினாலே அதிலே உட்புறமாகிய மும்மல அழிந்து சாம்பல் ஆனது. இந்த சிரிப்பினாலே பரமானந்தம் உண்டாகுது. பரமானந்தம் உண்டாகும். திரிபுரம் மூன்றும் செந்தியின் மூழ்க எரித்த இறைவன் இவையவர் கோமான் இணையடிகள் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் சிரித்த முகம் கண்ட கண்கொண்டு பத்தினி காண்பது என்னே என்னே. அவன் உடுத்த துகிலை கண்ட பிறகு உலகத்திலே பார்க்க வேண்டியது என்ன இருக்கிறது? தொடுத்த கணையால் கொடுத்த மலரோடு தூபம் சார்ந்தும் கொண்டு எப்போதும் அடுத்து வணங்கும் அயனோடு மாறுக்கும் காண்பறியான் கொடிக்கொண்டணிந்து பொன்னாகிய தில்லை சிற்றம்பலம் உடுத்த துகில் கண்ட கண்கொண்டு மத்தினி காண்பது என்னே என்று அதை அனுபவிச்சு பாடார். சுவாமி கேட்டாரா, திருநாவுக்கரசு எப்போ வந்ததுன்னு கேட்டாரா. அவருடைய குடிப்பு இருக்குது, அந்த பார்வை அபிநயம், அது நாவுக்கரசரை பார்த்து நாவுக்கரசு எப்போ வந்த அப்படின்னு கேட்கிற மாதிரி. ஒன்றி இருந்து நினைவீங்கள் உண்டவனுக்கு ஊனம் இல்லை கன்றிய காலரை காரார் கடந்தான் தன் அடியவர்க்காய் சென்று தொழுவீங்கள் சென்று தொழுவீங்கள். நமக்கெல்லாம் எடுத்து சொல்றாரு, பிள்ளைக்கு போங்க, சிதம்பரத்துக்கு போங்க. நாங்க எவ்வளவோ நாளா சொல்லியிருக்கோம், சிதம்பரத்துக்கு போங்க சிதம்பரத்துக்கு போங்க. அதுவும் இப்ப எங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு, சிதம்பரத்துக்கு போங்க. இங்க சிதம்பரத்துல 3 நாள் தங்குங்க. வந்தவங்களுக்குலாம் அவங்களுக்கு வேண்டிய பலன் எல்லாம் கிடைச்சது. சும்மா புலீச்சரம் போய் தரிசனம் பண்ணுங்க, அனந்தீச்சரம் போய் கும்பிடுங்க. இதே வேலையாக எங்க அப்பா சொல்லியிருக்கிறார். ஒரு 50 ஆண்டு காலமா அடியன் சிதம்பரத்தை வேண்டி பிறந்தவர். சிதம்பரத்தை எனக்கு முன்னால 5 கர்ப்பங்கள் சேதமாயிடுச்சு. அதன் பிறகு நடராஜ பெருமான ரொம்ப கொஞ்சம் மனக்குறையோடு இருந்தாரு. வேண்டிட்டார் நடராஜ பெருமான். அடுத்த வருஷம் அடியன் பிறகு. அதனால அடியன் 6வது நடராஜ பெருமானுக்கு 6 திருவாதிரையா, அடியன் 6வது. நடராஜ பெருமானுடைய அருளாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அந்த தில்லையானது நமக்கு பிறவி பிடியை இல்லாமல் செய்கின்ற அற்புதமான ஸ்தலம். திருநாவுக்கரசு எப்போ வந்தேன்னு கேட்ட மாதிரி அந்த பாவனை இருக்கலாம். அது எப்போ வரும்? அதை அனுபவிச்சு பார்க்கும்போது தான் அந்த மாதிரியான பாட்டுக்கள் குறிப்புகள் வரும். ஒன்றி இருந்து நினைவுங்கள் உண்டமக்கு ஊனமில்லை கண்ணிய காலனை காரார் கடந்தான் தன் அடியவர்க்காய் சென்று தொழுவீர்கள் தில்லையும் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்று எம்பெருமானன் திருக்குறிப்பேன் என்று அனுபவித்து பாடுகிறார். அதனால வந்து கும்பிடுவது ஒரு புண்ணியம். சிதம்பரத்துக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறது சரி. சிதம்பரத்துக்கு போலாம் ஒருத்தர் நினைக்கிறான்னு வச்சுங்க, அது சரி. சிதம்பரத்துக்கு நடந்து வர்றான், பஸ்ல வர்றான்னு வச்சுங்க, அது கிரியை. அந்த சுவாமியை பார்த்து கும்பிடுறது யோகம், சிவ யோகம். அதுல வருகிற ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க, அதுதான் ஞானம். அதனால சிதம்பரத்துக்கு போய் கும்பிட்டாலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாமே அதுக்குள்ள அடக்கம். சிதம்பர தரிசனத்துக்குள்ள அடக்கம். அப்படிப்பட்டவர் நடராஜ பெருமான். அளவில்லாத கருணை உடையவர், எல்லையில்லாத கருணை உடையவர். இந்த நடராஜனை பார்க்கணும் தானே நந்தனார் அவ்வளவு பாடுபட்டார். இப்ப சிதம்பரத்துக்கு போறது, நாளைக்கு தில்லைக்கு போவேன், நாளைக்கு தில்லைக்கு போவேன், நாளைக்கு போவேன், நாளைக்கு போய் என்று சொல்லியே புத்திட்டார். பார்க்க வேண்டும்.
அப்படிப்பட்ட நடராஜனுடைய பெருமை அளவு கடந்தது. இங்கே இந்த திருக்கூத்துக்கு ஆதி இல்லை, முடிவு இல்லை. தோற்றம் கிடையாது, முடிவு கிடையாது. உலகத்துல ஒரு கூத்தாடி நடனம் ஆடுறான்னு சொன்னா ஒரு 10 மணிக்கு ஆரம்பிப்பான். அந்த காலத்துல கூத்து தான் நடக்கும், தெருக்கூத்து நடக்கும். உலகத்தில் நடக்கிறதெல்லாம் தெருக்கூத்துன்னு பேர். தெருக்கூத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல தெருக்கூத்துன்னு பேர். நடராஜர் ஆடுகின்ற கூத்துக்கு என்ன பேரு? என்ன பேரு? திருக்கூத்து. அது தெருக்கூத்து, இது திருக்கூத்து. சுவாமி ஆடுகிற கூத்துக்கு என்ன பேரு? திருக்கூத்து. அதனால அந்த தெருக்கூத்தாடியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. விடிய காலம் 5 மணி வரைக்கும் அப்பதான் நடக்கும். அப்ப ஆரம்பிக்கிற நேரம் உண்டு, முடிக்கிற நேரம் உண்டு. ஆனா நடராஜ பெருமானுடைய கூத்து எப்படி? ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதை சேர்க்கல அழகா பாட. ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்து வேதிய தில்லை மூது வேட்கோவர் குலத்து வந்தார். ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனி கூத்தார். ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனி கூத்து. அந்த கூத்துக்கு அடைப்படை கொடுக்கிறார் பாருங்க. ஆதி இல்லாதது, முடிவு இல்லாதது, அற்புதமானது தனி கூத்து. தனி கூத்துனா சமானம் இல்லாத ஒரு தாண்டவம். ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனி கூத்தாரும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நடத்தி கொடுத்தார் பெரியவரான். அதனால சேக்கடார் நல்லா சொல்றார், இந்த பிறவி எதற்காக வந்தது என்றால் நடராஜ பெருமானை கும்பிடுவதற்காகத்தான் வந்துச்சோம். இந்த பிறவி, மனித பிறவி எதற்காக படைக்கப்பட்டது என்றால் முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அது நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டால் மனித பிறவியுடைய நோக்கம் பூர்த்தியாகும். அதனால அதை சொல்றார், மானுட பிறவி வரதமும் தாழ்வுற தேனடைந்த செறி பொருள் தில்லையுள் மானடஞ்சை வரதமும் தாழ்வுற. மானட தில்லையிலே நடனம் ஆடுகின்ற அந்த தாண்டவத்தை பார்ப்பதுதான் இந்த பிறவியுடைய நோக்கம் என்று ஆரம்பத்திலேயே சொல்றார். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருவாள் தேனடைந்த செறி பொருள் தில்லையும் மானடஞ்சை வரதமுத்தாழ்வுற என்று பாடுகிறார் சேர்ந்தார் பெருமான். அப்படிப்பட்ட ஆனந்த தாண்டவம் இருக்கிற தாண்டவத்துக்கு ஆனந்த தாண்டவம் இருக்குது. ஆனந்தம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற போது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா என்ன செய்வான் மனுஷன்? ஆடுவோம், பாடுவோம். இது புரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. கவலையா இருக்கும்போது எப்படி இருப்பார் மனுஷன்? என்னங்க வாழ்க்கை அப்படி. ஆனந்தம் வைக்கிற போது மகிழ்ச்சியை ஆடுவான், பாடுவான். நடராஜ பெருமான் எல்லா உயிர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுத்து அந்த ஆனந்தத்திலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதனால இங்க இருக்கிற தாண்டவத்துக்கு ஆனந்த தாண்டவம் இருக்குது. மற்ற ஊர்ல ஒவ்வொரு தாண்டவம் இருக்கு. ஊர்த்துவ தாண்டவம், சப்த தாண்டவம், காளிகா தாண்டவம் எல்லாம் இல்லவா? இங்கே ஆடுகிற தாண்டவம் தான் ஆனந்த தாண்டவம் இருக்கு. ஆனந்த தாண்டவம் ஒரு புலவர் சொன்னாரு, இப்படி மகிழ்ச்சியா ஆடிட்டு இருக்காரு, என்ன காரணம்னு அவர் கண்டுபிடிச்சார் ஒரு ரகசியத்தை. என்ன காரணம் என்றால் அவர் இருக்கிற இடம் எப்படின்னா எல்லாம் தங்கம், பொன்மலை, வெள்ளிமலை. அவர் கைலாயத்தில் எப்படி இருக்கிறாரு? வெள்ளி மலையில இருக்கிறார், பொன்மலையில இருக்கிறார். அவருடைய ஆத்துக்காரி எப்படிப்பட்டவர் தெரியுமா? சிவகாம சுந்தரி. அவ எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்போதும் முகம் மலர்ச்சியா இருப்பார், சந்தோஷம். என்ன காரணம்னா அவருக்கு மாமியார் சண்டை கிடையாது, நாத்தனார் கிடையாது, மற்ற இந்த மாதிரி தொந்தரவு கிடையாது, அதிக சமைக்கிற வேலை கூட கிடையாது. இங்க அவர் குடும்பத்தில் வீட்டுக்காரர் வேண்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறார். அதனால அந்த அம்மாவுக்கு முகம் எப்போதும் மகிழ்ச்சியா வாடா புலவர் வாடா முகம் கிடையாது. அதற்கு மேலே பிள்ளைகளுக்கு பாருங்க, 2 பிள்ளைகள். அப்பாவுக்கே பாடம் சொல்ற பிள்ளைகள், தகப்பனாருக்கே பாடம் சொல்லக்கூடிய பிள்ளைகள்.
இப்படி ஒரு மனுஷனுக்கு அமைஞ்சதுன்னா அவன் ஏன் ஆட மாட்டான்? இந்த மாதிரி இருக்கிற இடம் நல்ல இடம், வாடாத முகமுடைய சம்சாரம், சொன்னபடி கேட்கிற பிள்ளைகள், இப்படி இருந்தா மனுஷனுக்கு ஏன் ஆனந்தம் வராது, ஆட்டம் வராது என்று அவர் நயமா பாடுறார். பிள்ளைகளோ வெள்ளிமலை பொன்மலை மேல் மேவு மகிழ் வீடாக, வெள்ளிமலை பொன்மலை பொன்னின் மலை மேவ மகிழ் வீடாக, பிள்ளைகளோ புத்தி சொல்லும் பிள்ளைகளாய் தெள்ளு முகம் பாடா படிவுடையாள் மனையாளே ஆமாயும் ஆடாதோ உச்சி அப்பனார் என்று ஒரு குறவர் பாடுகிறார். இங்கே சிவகாம சுந்தரி எதற்காக இருக்கிறார் என்றால், அந்த அம்மா நமக்கு அருளை வாங்கி கொடுக்கிறார். பிள்ளைகளுக்கு நேரடியா அந்த தாண்டவத்தை பார்ப்பதற்கு சக்தி பத்தார், நமக்கு அந்த அருள் ஆற்றல் பத்தார். ஆனந்த தாண்டவத்தை நேரடியாக கண்டு அனுபவிப்பதற்கான அருளாற்றல் நமக்கு போதாது. அதற்காக என்ன பண்ணுகிறாள், பக்கத்திலேயே நின்று சுவாமி இடையராக அந்த தாண்டவத்தை கண்டு ரசித்து மகிழ்ந்து அவ பார்க்கிறாளே சொல்லி சுவாமி ரொம்ப நல்லா ஆடார். ஜதி லயம் மாறாமல் அந்த தாண்டவம் அப்படி அமைதான். அதை சுந்தரர் கண்டுபிடிச்சார். கூடிய இளையம்னா லயம், சதி பிள்ளையாமல் ஆடிய அழகா என்று சுந்தரர் பாடுகிறார். அதனால அந்த ஆனந்த தாண்டவத்தை இடையாமல் காணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா அவருக்கு தான், பராசக்தி தான். அந்த தாண்டவத்தை கண்டு ரசித்து அந்த அருளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறான். அதுக்காக அவர் வந்து பார்க்கிறான். சும்மாவா வேலை இல்லாம அம்பாளுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. இந்த தாண்டவத்தை பார்த்து நமக்கு ஊட்டுகிறான், அந்த அருளை ஊட்டுகிறான். குழந்தைக்கு தாய் மருந்து சாப்பிடுவார், குழந்தைக்கு நோய் இருக்கிறதுக்கு தாய் மருந்து சாப்பிடுவார். அதுபோல உயிர்களுடைய பிறவிக்குழியை நீக்குவதற்கு அம்பாள் அந்த ஆனந்த தாண்டவமாகிய மருந்தை உண்டு பிறவியாகிய குழியை தீர்த்து வைக்கிறாள். இதுதான் அம்பாளுடைய அந்த ஒரு பெரும் கருணை, சிவகாம சுந்தரியுடைய பெரும் கருணை, உயர்ந்த சிவகாம என்ற சொல்ல எப்படி வரும்னா, அதை திருப்பி பார்த்தோம்னா மகாவசி என்று வரும். மகாவசி, வசி என்பது உயர்ந்த மந்திரம், மகாவசி. அப்படிப்பட்ட அம்பிகை பஞ்சாட்சரமே அம்பிகையாக, புத்தி பஞ்சாட்சரமே ஒரு வடிவம் எடுத்து சிவகாம சுந்தரியாக நிற்கிறது. அப்படிப்பட்ட தேவரும் பெரும் கருணை. அந்த இருவரை அதை கண்டு மாணிக்கவாசகர் பாடார். வணங்க தலை வைத்து வார்கடல்வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் அனங்கொடு அணி தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடினான் பூவல்லி பொய்யாரோ என்று பாடுகிறார். அந்த பத்துக்கு கண்டபத்து என்று, கண்டபத்து என்றால் நிறுத்த தரிசனம், கண்டபத்து. அப்படிப்பட்ட ஒரு வரியம் பாடுகிறார் திருவாசகத்திலே. நமக்கெல்லாம் ஒரு பெரும் புண்ணியம். இந்த நாட்டிலே பிறக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பொறுப்பு. இந்த நாட்டிலே இருக்கிற பிறப்பதற்கு வாழ்வதற்கு பொறுப்பு. சிதம்பர தரிசனம் பண்ணாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். வடக்கே மத்தியந்தர முனிவர் என்று ஒரு பெரிய முனிவர். அந்த மத்தியந்தர முனிவருக்கு என்ன வேலைன்னா தவம் செய்யறதுதான் வேலை. அவருடைய புத்திரன் மழமுனி என்று பேர், மழமுனி. அவருக்கு உபநயனம் செய்து வைத்தார், தீட்சை பண்ணி வச்சார். சுவாமி சொன்னாலே தீட்சை பெற்றுக்கொள்ள, தீட்சை பெற்று மந்திரம் சொன்னாங்க முழு பவர், லைசன்ஸ் வாங்குற மாதிரி. எல்லாரும் கையெழுத்து போட்டா செல்லுமா? கையெழுத்து போடுறவங்க போட்டா செல்லும், ஒரு அதிகாரம் இருக்கு. அதுபோல உபதேசம் தான் அந்த மந்திரத்தை தெரிவிக்கிறதுக்கான லைசன்ஸ், பர்மிஷன், அதிகாரம். அதனால தீட்சை பெற்றுக்கொள்ளணும் அவசியம். அப்படி அந்த தீட்சை பண்ணி வச்சு பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி வச்சு அந்த குழந்தைக்கு ஞானோபதேசம் பண்ணார், தவத்தை பத்தி சொன்னார். அந்த குழந்தை கேட்டது, தவத்திலே சிறந்தது எது? நிறைய தவங்கள் சொல்றீங்க, அதிலே சிறந்த தவம் எது? அதை எந்த தரத்திலே செய்வது, எந்த ஊர்ல போய் செய்வது என்று அந்த குழந்தை கேட்டவர் மழமுனி.
இது வரலாறு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ரெண்டு ஒருத்தருக்கு தெரியாம இருக்கலாம் அவ்வளவு. மற்றபடி ரொம்ப முக்கியமான வரலாறு இப்ப சொல்ல போறது. இதோட ஆனந்த தாண்டவத்தை பத்தி ஒரு சிறு குறிப்பு தான் கொடுத்துருந்தேன். இப்ப மடமுனி பதஞ்சலி வியாக்கரவாதரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு. அப்ப அந்த குழந்தை கேட்ட போது தகப்பனார் சொல்றார், தவத்திலே மிக உயர்ந்தது சிவபூசை. தவத்திலே மிக உயர்ந்தது சிவபூஜை, சிவலிங்க பூஜை. அது எங்கே செய்வது? உலகத்திலே மிக உயர்ந்த தரமாக இருக்கிற தில்லை என்கின்ற ஒரு தரம் இருக்கிறது. அந்த தரத்திலே போய் செய்தால் அதிக பலன் என்று சொன்னார். அப்படியா, நான் உடனே அங்க போகணும்ப்பா அப்படின்னு. எத்தனை வயசு? 6 வயசு 7 வயசு. அப்ப இந்த தில்லை வனமானது வெறும் காடாக இருந்தது. தில்லை மரங்கள் சூழ்ந்த ஒரு காடு. அவர் அங்கிருந்து சொல்றார், வடக்கிலிருந்து சொல்றார், வடநாட்டில இருந்து வங்கதேசம் அங்கிருந்து சொல்றாரு. அங்கிருந்து சொல்றார், தில்லையை தியானம் பண்ணி அவருக்கு தெரியுது, யோக தரிசனத்துல சொல்றார். அங்கே தில்லை வனம் இருக்கும். அந்த வனத்தின் நடுவிலே பெரிய ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்தினுடைய நிழலிலே ஒரு மூலமான ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அதன் வடவால் ஒரு குளம் இருக்கிறது, தீர்த்தம் இருக்கிறது, சிவகங்கை தீர்த்தம். அங்கே அப்பவே அந்த தீர்த்தம் இருந்தது. எப்ப? பல யுகங்களுக்கு முந்தி சிவகங்கை என்ற ஒரு தீர்த்தம் இருக்கிறது. மூலட்டானேஸ்வரர் இருக்கிறார். ஆலமரத்தின் விட சுவாமி வந்திருக்கிறார். அங்கே சென்று வழிபாடு செய்தாயானால் தவம் உடனே பலிக்கும், சிவத்தை பார்க்கலாம் என்று தகப்பனார் என்று சொல்றார். அப்படி சொன்ன உடனே அந்த பையன் புறத்து வர்றான். எப்படி வர்றான்? பஞ்சாட்சத்தையே துணையாக கொண்டு வருகிறான். அப்ப ஹோட்டல் கிடையாது, தங்குவதற்கு இடம் கிடையாது, எந்த விதமான ஒரு ஆட்களும் கிடையாது. ஒரு வனம். அங்கிருந்து நடந்து ஒத்தையா வர்றான். யாரு? அந்த மடமுனி என்கின்ற ஒரு சிறுவன். அவர் யார் தெரியுமா? அவர் தான் வியாக்கரபாதம் கோஷ். அந்த வயசுல முதல்ல தில்லைக்கு வந்தவர் வியாக்கரபாதம். வந்துட்டா சுவாமியை கண்டார். அப்பா சொன்ன மாதிரி அப்படியே யோக தரிசனத்துல கண்டு சொல்றார். அந்த திருமுரட்டானேஸ்வரரை பார்த்து அளவில்லாத ஆச்சரியம் கொண்டு மகிழ்ந்து வணங்கி அந்த நிறுத்தத்திலே நீராடி சுவாமியை வழிபாடு செய்கிறார். பக்கத்துல இன்னொரு தலத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த சிவலிங்க தாவரம் பண்ணினா புலீச்சரம் என்று சொல்லுது. புலீச்சரம் அதுதான் இளமையாக்கினார் கோயில் என்று இப்பொழுது வழங்குகிறது. அந்த இளமையாக்கினார் தீர்த்தம் வியாக்கிரபாத மகரிஷினாலே உண்டு பண்ணப்பட்டது. அங்க இருக்கிற மூர்த்தியானவர் வியாக்கிரபாத மகரிஷினாலே ஸ்தாபிதம் பண்ணப்பட்டது. அங்கே வழிபாடு செய்துவிட்டு அங்கேயும் பூஜை பண்ணுவாரு, இங்கேயும் வந்து பூஜை பண்ணுவாரு. இப்படி வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிற அந்த காலத்துல மலர் பறிக்கிற போது ஒரு நாள் பூ பறிச்சார். சுவாமிக்கு ரொம்ப முக்கியமானது மலர். அந்த பூசைக்கு முதல்ல இருக்கக்கூடியது பூ என்கின்ற பூசை என்கின்ற சொல்ல முதல்ல இருக்கக்கூடியது பூ, புஷ்பம். பூசைக்கு முதல் பொருள் எது? சலம் பூவோடு ரூபம் மரந்தறியில், தமிழோடு இசைப்பாடல் மரந்தறியில். அப்படி மலர் பறிக்கிற போது ஒரு மலர் என்ன ஆச்சுன்னா அப்படி எடுத்து பார்த்தாலே அதுல வண்டு எச்சில் பண்ணிடும். வண்டு அச்சு வண்டு. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மன வருத்தம். உடம்பு சூடு ஏறியது, உடம்பு நடுக்கம் ஏறியது. அப்படியே மலரை பார்த்து கீழே போட்டார். அழகாக சுவாமிக்கு பறிக்கக்கூடிய மலர் இப்படி அனாச்சாரம் உடையதாகின்றது என்று வருத்தப்பட்டார், கலங்கினாரு, அழுதார். சிவநாமங்களை சொல்லி அழுதார். யாரு? அந்த மடமுனியாகிய வியாக்கிரபாதம். இப்ப நாம தான் பூ பறிக்கிறோமே, நம்ம ஏதோ பறிச்சு போனோம். அவர் மலர் பறிக்கிற போது அந்த ஒரு பூல எச்சில் பட்டுச்சா, வண்டு எச்சில். அதனால பதறி போனார், கதறினார், அழுதார். சுவாமி காட்சி தந்தார். ஏப்பா அழற, என்ன சமாச்சாரம் கேட்டார். சுவாமி, மலர் பறிக்கிற போது இப்படி வண்டு அரித்த இந்த மலர் அரித்து விடுகிறது, காலம் கடந்து பறித்ததுனாலே மலர் சுத்தம் குறைத்து விடுகிறது. அதனாலே நான் விடியற் காலமே மலர் பறிக்க வேண்டும். விடியற் காலமே மலர் பறிக்க வேண்டுமானால் அது
அங்கே பனி மரம் வழுக்கும். அதற்கு என்ன வேணும்? புலிக்கை புலிக்கால் மரத்திலே ஏறுவதற்கு, பனி வழுக்காமல் இருப்பதற்கு. அதற்கு மேலே இரவிலே பூனைக்கும் புலிக்கும் கண் தெரியுமா? இரவிலே கண் தெரியும். அப்படியான புலிக்கண் வேண்டும், நகங்கள் தோறும் புலிக்கண் வேண்டும். இப்படியான ஒரு வரத்தை கொடுத்தாயானால் நான் நல்ல மலர்களை பறித்து நான் வந்து பூஜை பண்ணணும் சுவாமி என்று கேட்டார். பூ பறிக்கிறதுக்கு இப்படி வருவாங்க. பூ பறிக்கிறதே இவ்வளவு ஒரு துல்லியமா, இவ்வளவு ஒரு அன்போடு அக்கறையா படிச்சிருக்காருன்னு சொன்னா இந்த மற்ற கிரியெல்லாம் எப்படி ஆச்சாரமா செஞ்சிருப்பாரு. பூஜைக்கு அன்பும் வேணும், ஆச்சாரமும் வேணும். அன்போடு ஆச்சார பூஜை செய் என்பது திருக்குறள். அதனால இப்படி ஒரு வரம் கொடு என்று கேட்டால் யாரு? மடமையாகிய வியாபாரம் சுவாமி அப்படியே கொடுத்தோம் என்று சொல்றார். அடுத்த ஒரு நாளை பார்க்கிறார், உடம்புல புலிக்கை, புலிக்கால், புலிக்கண், நகங்கண்டோறும் புலிக்கண். அப்படி ஒரு பூப்பறிக்கிறதுக்குமே புலியாக, பூப்பறிக்கிறதுக்கு தன்னுடைய உடம்பை புலியாக மாற்றிக் கொண்டவர், பூசைக்காக புலியாக மாறியவர். அவர் பூசையிலே புலி, பூசையிலே புலி. ஒவ்வொருத்தரும் ஒரு புலிம்பாங்க, வெண்பாவது புலி சொல்றாங்க இல்லையா? இவர் தவத்திலே புலி, தவத்திலே புலியா. அதன் பிறகு விருப்பம் போல மலர்களை பறித்தார். மலர் தான் முக்திக்கு முதலாக இருப்பது. திருவாசகத்தில் சொல்றார், மொட்டரா மலர் பறித்து இறங்கி. மொட்டரா மலர் என்றால் நல்ல மலர்ந்த பூவும் ஆகாது, பூஜைக்கு மொட்டாக இருப்பது ஆகாது. அப்படி மலர்கின்ற தருணத்தில் இருக்கிற பூ தான் சுவாமிக்கு உபயோகம். அதை வந்து விடியற்காலம் பறிச்சானா சரியா இருக்கும், பொழுது விடிஞ்சு போச்சுன்னா பறிக்க முடியாது. அதனால அந்த நேரத்தில் பறிக்கிறதுக்காக இப்படி ஒரு வடிவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய முனிவர் வியாக்கிரபாத மகரிஷி. புலி வடிவம் பெற்றவுடனே அவருக்கு என்ன பேர் வந்தது? வியாக்கிரபாத மகரிஷி. வியாக்கிரபாத, வியாக்கிரமா புலி, வியாக்கிரம் என்று சொல்லுக்கு புலி இருந்தது. அப்படி அந்த வியாக்கிரபாத மகரிஷி விருப்பம் போல மலர் வைத்து சுவாமிக்கு நிறைய மலர்களை சாத்தி அர்ச்சனை பண்ணி திருமூலட்டானீஸ்வரரையும் அந்த புலிச்சரத்தில் எழுந்தருளிருக்கின்ற பெருமானையும் சிறப்பாக வழிபாடு செய்து வருகின்றார். அதனால அந்த வியாக்கிரபாத மகரிஷியினுடைய பெயராக இந்த ஊருக்கு பெரும்பற்ற புலியூர் என்று பெயர். பெரும்பற்ற புலியூர். தேவாரத்தில் பெரும்பற்ற புலியூர் ஆடை பேசாத நாடெல்லாம் பரவா நாடை என்று அப்பர் பெருமான் வகை செய்கிறார். அதனால அந்த கோயில் புராணத்தில், சிதம்பர புராணத்தில் அந்த பரஞ்சோதி முனிவர் பாடாரு, பிள்ளை பெற்றால் அந்த வியாக்கிரபாதனுடைய அம்மா இருக்கிறாரு அவ மாதிரி அப்படி பிள்ளையை பெற்றுக்கணும். அந்த வியாக்கிரபாதன் தான் என்னுடைய தேசியம், அவன் தான் என்னுடைய குருநாதன். உலகத்துக்கே மூலஸ்தானமாக இருக்கிற நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற அந்த நிலையத்துக்கு வியாக்கிரபாத மகரிஷியினுடைய பேர் புலியூர் என்று அமைந்திருக்கிறதே. அப்பேற்பட்ட அந்த வியாக்கிரபாதம் தான் என்னுடைய குருநாதன், அவன் தான் என்னுடைய செல்வம், அவன் தான் என்னுடைய தேசியம், அவன் தான் என்னுடைய பரமாச்சாரியன். இதை பெற்றால் அப்படி பிள்ளை பெறணும் என்று அந்த சிதம்பர புராணத்தில் அப்படி மகிழ்ந்து பேசுகிறார் இந்த வியாக்கிரபாத மகரிஷி. அப்படி இந்த வியாக்கிரபாத மகரிஷியுடைய சிறப்பு இங்கே தவம் பண்ணி கொண்டிருக்கிறார் வியாக்கிரபாத மகரிஷி. அதற்கு மேலே திருமாலுடைய சேட்டையாக படுக்கையாக இருந்தவர் யாருன்னா ஆதிசேரன். அந்த ஆதிசேரனானவர் ஒரு முறை அந்த மகாவிஷ்ணுவானவர் எழுந்து பரவசத்திலே நின்று கண்ணீர் மல்க அழகரா மகாதேவா 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 என்று கும்பிட்டார் விஷ்ணு பகவான். அப்படி கும்பிட்டு ரொம்ப நேரம் நினைச்சு அப்படி அந்த ஒரு உலக நினைவுக்கு வந்தார் மகாவிஷ்ணு. அப்படி வந்த போது எல்லாரும் கேட்டாங்க, சுவாமி என்ன திடீர்னு நீங்க சயனத்திற்கு எழுந்து இப்படி சிவநாமங்களை சொல்றீங்க, என்ன காரணம் என்று கேட்டாங்க மற்றவர்கள்.
அப்படி கேட்ட போது நாராயணன் சொல்றாரு, தாரிகவனத்திலே சுவாமி ஒரு முறை ஆனந்த தாண்டவம் செய்தார், நடனம் ஆடினார். அந்த தாரிகவனத்து முனிவர்கள்லாம் அந்த பொருள்கள்லாம் ஏறி விட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில முயலகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை ஏறி விட்டாங்க. அப்படி அவனை வீடு தள்ளி அவனுடைய முதுகில் இருந்து சுவாமி நின்றார். அப்படி நின்ற போது அவன் என்ன பண்ணான், இப்படி லேசா உடம்பு அசைத்தான். அப்படி அசைக்கிற போது அதையே ஒரு காரணமாக வைத்து சுவாமி ஒரு வினாடி அப்படி நடனம் ஆடினார் தாரிகவனத்திலே. அப்படி ஆடின உடனே அந்த வனம் தாண்டவில்லை, உடனே நிறுத்திட்டார். அப்ப அந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தவர் யாருன்னா மகாவிஷ்ணு. இவர் கூட போயிருந்தார் மோகினி மதார எடுத்து. அந்த தாண்டவத்தை நான் நினைச்சப்பா, அப்படி நினைச்ச உடனே என்ன அறியாமல் ஆனந்த பரவசமாகிவிட்டேன். அதனால அப்படி கும்பிட்டேன்னாரு மகாவிஷ்ணு. அதை கேட்டுட்டு இருந்த ஆதிசேடன் அப்படி கண்ணீர் முத்து முத்தா ஊத்தான். நாராயணன் பார்த்தாரு, என்னடான்னு கேட்டாரு. அப்படி கேட்ட உடனே, சுவாமி நீங்க ஆனந்த தாண்டவத்தை பத்தி சொன்னீங்க, அதை கேட்டு என்னுடைய உள்ள முழுகியது, அந்த தாண்டவத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. இவ்வளவு சுகபக்தி இருக்குது அவனுக்கு, உன்னை நான் படுக்கையா வச்சது தப்புடா, நீ போய் கைலாயத்தில் தவம் பண்ணு, உனக்கு அந்த தாண்டவத்தை சுவாமி தருவார், நீ போய் பார்க்கலாம் என்று சொல்லி அவனை அழைச்சி வச்சார். கைலாயத்துக்கு வந்தார். 1000 தலை வனம் உடல். அப்படி கைலாயத்திலிருந்து உணவு உறக்கத்தை விட்டு உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் காற்றையே ஆகாரமாக கொண்டு அப்படி கடும் தபம் செய்கிறார் ஆதிசேடன். அவரை போல தவம் செய்தவரே கிடையாது உலகத்தில். கடும் தவம். அப்படி சூரியனை பார்த்து கொண்டு தவம் செய்கிறார். எதுக்காக அந்த சூரியனை பார்க்கிறாரா, அந்த சூரியனுடைய கிரணங்கள் நடராஜ பெருமான பார்க்கணும். இந்த கண்களால பார்க்க முடியாது, இந்த கண்களை தூய்மைப்படுத்த வேண்டும், அதனால சூரிய கிரணங்கள் படட்டும் என்று அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி தவம் பண்றார் கடுமையான குருந்தம். அப்படி தவம் பண்ணுற போது பிரம்மா வர்றார். அன்னவாகனத்துல அன்னப்பறவையில பிரம்மா சரஸ்வதியோட வந்து காட்சி கொடுக்கிறார். அவளை காட்சி கொடுத்த உடனே, அன்பனே யார் அப்படின்னு விழிச்சு பார்த்தார். யாருப்பா தவம் பண்ற? இந்த மாதிரி நான் ஆச்சரியம். அவர் நல்லா தெரியும் பிரம்மாவுக்கு. எதுக்காக தவம் பண்ற என்று கேட்டார். இந்த கடுமையான பனி, மழை கொட்டுகிறது, பனி கொட்டுகிறது, இப்படியான ஒரு காரணத்திலே தனியா வந்து எதுக்காப்பா இவ்வளவு தவம் பண்ற அப்படின்னு கேட்டார். நான் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும், நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும், அதற்காக தவம் பண்றேன் சொன்ன உடனே அவர் சொன்னாரு, பிரம்மா சொன்னாரு, அது நடக்காத காரியம்ப்பா, நடக்காத காரியம். உன்னால ஆனந்த தாண்டவத்தை பார்க்க முடியாது, முக்தி வேணுமா தர்றேன்னாரு. இவர் சொன்னாரு முக்தி வேண்டாம்னாரு. முக்தி வேணாங்கிற அட்டமா சக்தி தரட்டுமான்னு கேட்டார் பிரம்மா. அட்டமா சக்தியும் வேண்டாம்னா. சரி, வேற என்னடா வேணும்? ஆனந்த தாண்டவத்தை உனக்கே வயசு ஆயிப்போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க. அவர் சுவாமி வந்து இப்ப ஆனந்தம் தாண்டவ தருவது பரப்ப பெரிய பெரிய ஞானிகள் புற்றுமாய் மரமாய் குணல் காலை உண்டியாய் மற்ற அண்ட வானரும் மலரும் வச்சு யாரும் மலரை காணார் என்றபடி அவனை பார்க்கிறதே ஆச்சரியம்.
பெரிய பெரிய முனிவர்கள் எத்தனையோ கோடிக்காலமாக முகக்கணக்காக உணவை மறந்து உறக்கத்தை மறந்து தவம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட முனிவர்களுக்கு சுவாமி காட்சி தருவார். ஒரு வினாடியில மறந்துடுவார். காட்சி தருவார், வரம் கொடுப்பார். அப்புறம் என்ன, அவர் உடனே மறந்துடுவார். உனக்கு ஆனந்த தாண்டவம் தருவாரா, வருவாரா, அல்லது வந்தாலும் உனக்கு அவர் நின்று ஆடிட்டு இருப்பாரா? ஆச்சரியம். வந்து நின்று ஆடுவதுன்னா சாதாரண வேலையா? அதெல்லாம் ஆட மாட்டாருப்பா. நீ நினைக்கிற மாதிரிலாம் அவர் ஆட மாட்டார். ஒரு தரிசனம் பண்ணா கிடைக்கலாம், நாட்டியம்னா ஆட மாட்டாரு. இதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு பிரம்மா. அப்படி சொன்ன உடனே அவர் சொல்றாரு, ஆதிசேடன், முக்தியும் முடிவில்லாத போகமும் நாளிரண்டாம் வித்தையாகவும் செய்வது திகழ் வரத்தில் அன்று அத்தனன்று எவருக்கும் நல்கும் ஆனந்த நிறுத்தங்கான புத்து மேல் இட்டதென்று பேசினாராம். ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த புத்து உண்டாகிவிட்டது, காதல் உண்டாகிவிட்டது. அதனால இதே நினைவாக இருந்து இதே ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும் என்று அதே நினைவாக இருந்து இப்படியே என்னுடைய ஜென்மம் போனால அடுத்த பிறவியிலே நான் கட்டாய ஆனந்த தாண்டவத்தை பார்த்தேன். நீ திரும்பி போகலாம் அப்படின்னா, உன்னை நான் கூப்பிடவே இல்லை, நீ திரும்பி போனான். யாரு? பிரம்மாவை பார்த்து சொன்னார், நீ திரும்பி என்ன பார்த்து சொல்ற? நான் இறந்தாலும் ஆனந்த தாண்டவத்தை பார்க்காமல் நான் திரும்ப மாட்டேன். அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மன உறுதியை பார்த்த உடனே, இந்த ஆதிசேடனுடைய மன உறுதி, அந்த தவ வலிமையை பார்த்த உடனே 4 முகமா இருந்தவர் 5 முகமாயிட்டார். அன்னப்பறவை என்னாச்சு தெரியுமா? ரிஷப வாகனமாக மாறி பக்கத்தில் இருந்தா பாரு சரஸ்வதி, அவர் பார்வதியா மாறினார். ரிஷப வாகனத்திலே பார்வதியோடு சிவபெருமான் காட்சி. முதல்ல சோதித்தவர் யாரு? பிரம்மா. சிவபெருமான் தான் பிரம்மாவுக்கு அந்த சோதனையில வெற்றி பெற்று விட்டார். யாரு? ஆதிசேடன். இப்போது அந்த பதஞ்சலியானவர் சுவாமியை கண்டு ஆனந்தம் கொண்டு அளவில்லாத மகிழ்ச்சியினாலே சுவாமியை தோத்திரம் பண்ணினார். அப்படி தோத்திரம் பண்ணி அன்பரே சுவாமி உபதேசம் பண்ற, நீ அத்திரி முனிவர் அத்திரி முனிவர் அனுசூயா தேவிக்கு புத்திரனாக பிறந்தாள். அத்திரி முனிவர் அனுசூயா தேவி அவர்கள் புத்திரவரம் வேண்டி தவம் செய்கிற போது நீராடிவிட்டு கையை ஏந்தி சுவாமியை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்படி வேண்டிக் கொண்டிருக்கிற போது, பிரார்த்தனை பண்ற போது, அஞ்சலி பண்ற போது அவங்க அனுசூயா தேவியினுடைய கரத்திலே சர்ப்பமாக விழுந்தார். அப்படி விழுந்த காரணத்தினாலே அஞ்சலி பண்ற போது பிறந்ததுனால பதஞ்சலி இருக்கு. அதனால அவ பயந்து சர்ப்பமானவனை பயந்து கீழே விட்டுட்டார். அவ பதத்திலே விழுந்தார். அதனால பதஞ்சலி இருந்தது. ஒரு பேரு உலகத்திலே கிடையாது பதஞ்சலி. இந்த பேரு முதல்ல கிடையாது, இப்பதான் சுவாமி வைக்கிறார். பதஞ்சலி என்ற பெயரு சிவபெருமானுடைய திருவாக்கிலிருந்து வந்தது, தீட்சா நாமம். அதனால உனக்கு பதஞ்சலி என்று பெயர் அப்படின்னு தீட்சா நாமம் கூட்டி அந்த பதஞ்சலியினுடைய சிரசிலே கரத்தை வச்சு பதி பசுபாச ரச்சனங்களை நான் உபதேசம் பண்ணி மந்திர தீட்சை பண்ணி சாஸ்திர தீட்சை பண்ணி, நீ இந்த நம்முடைய தாண்டவத்தை நீ பார்ப்பதற்கு விரும்புகிறாய், அந்த தாண்டவத்தை நான் உனக்கு தருகிறேன். இதே போல தில்லையிலே ஒருத்தர் அப்ளிகேஷன் போட்டுருவான். ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதற்காக இத்தனை கோடி ஆன்மாக்கள்ல ஒரே ஒரு ஆள் அப்ளிகேஷன் போட்டுருவான். 2வது நீ அப்ளிகேஷன் போட்டுருவான் ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதற்காக. அதனால நீ தில்லைக்கு சென்று அந்த வியாக்கர பாதனை பார்த்து, நீ தை மாதம் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை கூடுகிற நன்னாளிலே ஆனந்த தாண்டவத்தை நாம் அங்கே உங்கள் விடுவதற்காகவும் காட்சி தருவோம், ஆனந்த தாண்டவம் செய்வோம் என்று இந்த விஷயத்தை போய் அங்கே வியாக்கர பாதனத்தை சொன்னோம்.
என்று சுவாமி அனுகிரகம். இதே வடிவத்தோட போனா மக்கள் பயப்படுவாங்க. அதனால இந்த வடிவத்தோட போகாமல் நீ பாதாள வடிவத்தில் பாதாள வழியில் சிறிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த வழியாக செல் என்று சுவாமி அனுகிரகம் பண்ணினார். அங்கிருந்து கைலாயத்திலிருந்து பாதாள வழி இருக்கு சிதம்பரம். கைலாயத்திலிருந்து ஒரு சுரங்க வழியானது இங்கே சிதம்பரத்துக்கு. அப்படி வருகிற போது பாதாளத்தில் நிறைய சர்ப்பங்கள் இருக்கு, நாகராஜாக்கள். அந்த நாகராஜாக்கள் எல்லாம் 15 முறை வரவேற்று உபசரித்து கும்பிட்டாங்க. அவர் எல்லாரும் சிதம்பரேசா சிவசிவா அழகா என்று இவரை கும்பிட்டார். பதஞ்சலி என்கின்ற அந்த நாமத்தை அவர்கள் கேட்டு ஆனந்தம் அடைந்தார். ஆகா, உங்க பேர் பதஞ்சலிங்களா என்று அந்த இருக்கிற நாகராஜாக்கள் கேட்டு மகிழ்ந்தார். பதஞ்சலி என்னும் நாமம் கேட்டார். சிதம்பரேசா சிவசிவா என்றார். பதம் பெற மந்திரம் இதுபோல் இல்லை. பதம் பெற மந்திரம் இதுபோல இல்லை. பதஞ்சலி என்கின்ற நாமத்தை சொன்னாலே முக்தி கிடைக்கும். பதஞ்சலி என்கின்ற அந்த சொல்லிலேயே பதம் இருக்கிறார். பதம் இருக்குதா? நடராஜனுடைய பதம் இருக்கிறது, மோட்சம் என்கின்ற பதம் இருக்கிறது. அதனாலே பதஞ்சலி என்கின்ற நாமத்திலேயே பதம் இருக்கு. அப்படிப்பட்ட நாமம். அதனாலே சிதம்பரேசா சிவசிவா என்றார். பதந்தர மந்திரம் இதுபோல் இல்லை, இதந்தர நமக்கு எய்தியது என்றார் என்பது தில்லை புராணம். அங்கே இருந்து வழிபாடுகளை எல்லாம் செய்துவிட்டு அப்படியே பதஞ்சலி முனிவர் வர்றாரு. அப்படி வந்த போது அந்த நாகராஜாக்களோடு சுவாமி சொன்ன இடத்தை கண்டார். சுவாமி சொன்ன இடம் பாதாள உலகத்திலிருந்து அந்த லிங்கமானது, மூலக்கார லிங்கமானது மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய மலை போல உயர்ந்து இருக்கிறது. அங்கே பார்த்து பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா என்று கூப்பிட்டார். அந்த லிங்கம் எங்க இருக்கிறார்? மூலக்காரேஸ்வரர். பாதாளம் 7 சொற்களுக்கு அந்த லிங்கத்தினுடைய அடி யாராலும் காண முடியும். பாதாள உலகத்துக்கும் கூட இருக்கிறோம். மூலஸ்தான லிங்கம். அந்த லிங்கத்துக்கு கீழே 3 பொன் மலைகள், 3 தங்க மலைகள். அதுக்கு மேல உச்சியில மூலத்தானேஸ்வரர். அந்த மூலத்தான லிங்கத்துக்கு தென்பால் மேற்கு பகுதியிலே ஒரு வழியானது இருக்கிறது. அந்த வழியாக நீ மேலே ஏறினால் ஒரு தீர்த்தம் இருக்கான். அதிலே சென்று நம்மை கண்டு வழிபாடு செய் என்று சுவாமி சொல்ல அதன்படி அப்படியே வந்தாரு. அந்த லிங்கத்தை கண்டு கும்பிட்டாரு. அதன் பிறகு சுற்றி வடம் வந்து மேற்கு பகுதியிலே மேலே ஏறினார். அப்படி மேலே ஏறின இடம்தான் இப்ப இருக்கிற நாகச்சேரி என்கிற தீர்த்தம். அது ஒரு ஏரி மாதிரி இருக்கணும். நாகச்சேரி அனந்தீஸ்வரர் கோயில் இருக்கிறதுவா, அனந்தீஸ்வரர், அதுக்கு மேற்கு பகுதியில் இருக்கிற நாகச்சேரி தீர்த்தம். அப்படிப்பட்ட அந்த தீர்த்தமானது அங்கு அது பதஞ்சலி முனிவர் வந்த இடம். தீர்த்தம் நாகச்சேரி தீர்த்தம் ரொம்ப அற்புதமாக அதெல்லாம் நல்ல திருப்பணி பண்ணி அதெல்லாம் செப்பனிட்டு மக்களுக்கு தெரிவிக்க ரொம்ப உயர்ந்தது. அப்படிப்பட்ட மேலே வந்தார். அதன் பிறகு யாத்திரபாதர் கையாள். யாத்திரபாதர் முனிவர் எப்படி தெரியுமா? புலி வடிவத்தில் சிவயோகத்தில் இருக்கிறார். யாத்திரபாதரை கண்டு வணங்கி இருவர் நட்பு கொண்டு பெருமான் சொன்ன செய்தியை சொன்னார். அப்படி கேட்ட உடனே வியாக்கிரபாதர் அளவில்லாத ஆனந்தம் உண்டு. சுவாமி தை மாதம் பூச நட்சத்திரத்திலே வந்து காட்சி தருகிறாரா? என் பேரையும் சொன்னாரா? வியாக்கிரபாதர் என் பேரையும் சொன்னாரா என்று ஆனந்தப்பட்டு கண்ணீர் சிந்தி இருவரும் கட்டி தருவினார்கள். இருவரும் அங்கு இருந்து அற்புதமான தவத்தை செய்கிறார்கள். அவர் தன்னுடைய பதஞ்சலி முனிவர் தன்னுடைய பெயரிலே ஒரு லிங்கத்தை அமைத்து ஒரு தீர்த்தத்தை அமைத்து அதுக்கு அனந்தீஸ்வரர் என்று பெயர். அனந்தீஸ்வரம் என்று. இவர் அமைத்தது புலீச்சரம், அவர் அமைத்தது அனந்தீஸ்வரம். அதுக்கு ஆதி நாகேஸ்வரம் என்று. அந்த திருநாகேஸ்வரம் உண்டாவதற்கு முன்பே இந்த அனந்தீஸ்வரம் ஆதி நாகேஸ்வரம். திருவாத ஊரில் புராணத்தில் ஆதி நாகேஸ்வரம் என்றே சொல்றார். நாகேஸ்வரம் என்று. அனந்தம்னா சர்ப்பம், அனந்தீஸ்வரம்.
அப்படி அங்கே வழிபாடு செய்துவிட்டு இந்த குறிச்சிறப்பிலே வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு திருமூலட்டானீஸ்வரர் வழிபாடு செய்துவிட்டு 3 மூர்த்திகளையும் அவர்கள் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வழிபாடு செய்து வருகிற காலத்திலே சுவாமியானவர் அந்த ஆனந்த தாண்டவம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலமாச்சு, தாமதமாச்சான். அதனால என்ன பண்ணினார், நம்முடைய பதஞ்சலி வியாக்கிரபாதர் பெரிய யாகத்தை வளர்க்கிறாரு. அந்த யாகத்துல தன்னுடைய 1000 தலைகளை அறிஞ்சு 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 அக்னியில போடுறாரு. 1000 தலையை சுவாமிக்கு தன்னுடைய தலையே சிரத்தை எடுத்துக் கொண்டார். சிரத்தை எடுத்துக் கொண்டார். சிரத்தை தாண்டவத்தை பார்ப்பதற்காக அவ்வளவு சிரத்தை. அப்படி தலையெல்லாம் அறிஞ்சு அக்னியில போட்டார். அதன் பிறகு சுவாமியானவர் காட்சி தந்தார். தாண்டவ தரிசனம் தருகிறேன் சொல்லி உணர்த்த அதற்கு அதை இந்த குறிப்பை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் சொல்றார். திதி கடல் வேள்வி தண்ணீர் தியந்தரை அறிந்து வீழ்த்தி ஒருவரும் தவத்தை ஆற்றும், ஒருவரும் தவத்தை ஆற்றும், ஒப்பில்லாத தவத்தை செய்த பதஞ்சலி புலிக்கால் அண்ணல் இருவரும் உணர்வார் காண எல்லையில் நடனம் செய்த திருவட தில்லை மூதூரை கண்டான் என்று அந்த திருநட இயற்கை காட்டும் தில்லை மூதூரை கண்டான் என்று கந்த புராணத்திலே முருகப்பெருமான் தரிசனத்தை சொல்றார். இப்ப இந்த பதஞ்சலி வியாக்கிரபாதருடைய தவத்தை சொல்லி அப்பேற்பட்ட தில்லையை முருகப்பெருமான் வணங்கினார் என்று கந்த புராணத்திலே வருது. அப்படி அந்த தவத்தை செய்தவர் பதஞ்சலி முனிவர். இவருடைய தவத்துக்காக இறங்கி நடராஜ பெருமான் அந்த தேதியில குறிப்பிட்ட நாள் வந்திருக்கு. இவரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வேற யாரும் இல்லை. இந்த 2 பேர் மட்டும் தை மாதம் பூச நட்சத்திரத்திலிருந்து வியாழக்கிழமையில சுவாமி வரேன்னு சொல்லியிருந்தாரு. அன்றைக்கு விடியற்காலமே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த தாயினுடைய வரவை எதிர்பார்க்கின்ற செய் போல ஊருக்கு போன அம்மா வர்றாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எப்படி இருக்கும், ஆர்வமா வெளியில போய் பார்த்துருக்கு. பரவலான விஷயங்களுக்கு அம்மா அது வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அப்படி ஆர்வமா இருக்குல்லவா, அதுபோல இந்த இருவரும் அளவில்லாத ஆர்வத்தோடு சுவாமியினுடைய காட்சியை காண்பதற்காக அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் ஆனது, ஒரு 11 மணி ஆச்சு. அந்த வேட மந்திரங்கள் ஒலித்தது. வேற மந்திரங்கள் அந்த சப்தம் கேட்டது. அந்த துந்துவி முதலான வாத்தியங்கள் கேட்டது. துந்துவி முதலான வாத்தியங்கள் நுழையின. அதற்கு மேல நல்ல உடல் ஓசை கேட்டது. உடல் ஓசை கேட்டது. அதற்கு மேல முனிவர்கள் பாடுகின்ற அந்த கானம் கேட்டது. இதெல்லாம் கேட்கிற போது நல்ல தண்ணீர் தாகத்தில் இருக்கிறவன் ஒரு பக்கம் தண்ணீர் போடுகின்ற சத்தம் கேட்குது. ஜலம் தண்ணீர் சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவ்வளவு ஆர்வமா இருக்கு தண்ணீர் குடிப்பது. அதுபோல சுவாமி வருகின்ற அந்த ஓசை கேட்குது. ஆனா சுவாமியை பார்க்க முடியுது. சுவாமி வருகின்ற அந்த வேத மந்திரங்கள், கீதங்கள், நாட்டியம், மற்ற ஓசையெல்லாம் கேட்குது, சிரம ஓசையெல்லாம் கேட்குது. ஆனா சுவாமியை பார்க்க முடியல. அப்ப என்ன ஆச்சு, இன்னும் அதிகமான ஆர்வம் உண்டாச்சு. அவங்க அழகரா இருந்து சுவாமியை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். 11:30 மணி ஆச்சு. ஒரு பெரிய ஒளி தோன்றியது. ஆகாயத்தில் பிரம்மாண்டமான ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளி எப்படி இருக்கிறது என்றால் 1000 கோடி சூரியன் ஒரே நேரத்தில் உதிச்ச அப்படி இருக்குமோ அது போன்ற ஒளி தோன்றியது. கைலாயமே தோன்றியது. அந்த நேரத்தில் இந்த தில்லை வனமானது எப்படி இருந்ததுன்னா, ஒளி தோன்றினால் எப்படி இருக்காங்க, உஷ்ணமாக இருக்கு. அப்படி இல்லை, 1000 கோடி மதி தோன்றினால் எப்படி குளிர்ச்சியா இருக்குமோ அது போல அப்படியே குளிர்ந்து இருந்தது. மாசி வீணையும் மாறை மதியமும் வீசு தென்றது ஊங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இந்த இணையடி நீடரே என்றபடி மிகுந்த குளிர்ச்சியாக இருந்தது, ஒளியாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது. நல்ல கீதங்கள், 12 வகையான வாத்தியங்கள் கேட்டன. வான்கம்பன் 1000 கைகளாலே 2000 கைகளாலே 1000 சங்குகளை முடங்கினான் வான்கம்பன். வேதங்கள் 4 உருவெடுத்து முடங்கின. 3000 அந்தணர்கள் உடைசூழ 3000 அந்தணர்கள் வேத மந்திரங்களை சொல்லிக் கொண்டு சுவாமியை தோத்திரம் பண்ண.
ரிக்கையத்தில் சாமி அதனம் பாட 68 ஆகமங்களும் வடிவு கொண்டு சுவாமியை தோத்திரம் பண்ண நாரதர் முதலான விஞ்சையர்கள் பெரும் கூட்டத்தோடு அவர்கள் பல வகையான வாத்தியங்களை முழங்க இடந்தன மடந்தையோடு இயங்கு உடம்பென விதம்பல் உலகங்களின் விரிந்தொழி விளங்குவார் மதந்தமுடு துந்துரி வளங்கள முழங்கவே சிதம்பர நடைமுறையில் செடுங்கள் இறங்குவார் என்றபடி மதம் முதலான வாத்தியங்கள் முழங்க சுவாமியானவர் சிவந்த திருமேனி முயலகன் மேலே ஊன்றியிருக்கின்ற செக்க சிவந்த திருப்பாலம், அந்த திருப்பாலத்திலே சிலம்பு முதலான வாத்தியங்கள் சிலம்பு முதலான ஆபரணங்கள் என்று சப்திக்கின்றன. எடுத்த திருவடியிலே அந்த மலர் போன்ற திருவடியிலே மனம் கமழ்கின்ற மலர் மாலைகள், நவரத்தின ஆபரணங்கள், பாடகம் முதலான சிலம்பு முதலான வாத்தியங்கள், தண்டை முதலான வாத்தியங்கள் சப்திக்கின்றன. அதற்கு மேலே அந்த கணுக்காலிலே ஒரு மணி, அதற்கு மேலே புதுத்தோல் ஆடை, அறையிலே பாம்பு, நவரத்தின மாலைகள், மார்பிலே கூணும் விதவிதமான ஆபரணங்கள், பச்சை மாலை, மரகத மாலை, அப்படியான ஆபரணங்கள், ருத்ராட்ச மாலைகள், வீசிய திருக்கரம், அமைத்த ஒரு திருக்கரம், உடுக்கை ஏந்திய அந்த நமருக ஒலிக்கின்ற அந்த திருக்கரம், இடது திருக்கரத்திலே அக்னி தரதர என்று சப்திக்கின்றது. அதற்கு மேலே 3 பட்டையாக அணிந்திருக்கின்ற ருபூதி நெற்றிக்கண், காதிலே குண்டலம், அந்த குண்டலம் லேசா அசைந்து ஆடுகிறது. அந்த சடாமுடியானது அப்படி திரிந்த சடை வாட்களை போல, அந்த அலை போல, கடல் அலை போல அந்த சடாமுகுடமானது அசைகிறது. அதற்கு மேலே மத்தியமானது, மதி என்கின்ற சந்திரன் அமிர்தத்தை சிந்துகிறான். அவருடைய தலையிலே கங்கை சப்திக்கின்றாள். அதற்கு மேலே அதில் இருக்கிற சர்ப்பமானது அரிய மாணிக்கத்தை சிந்துகின்றது. இப்படி குமுதவதி வக்ரமுடி சிந்த சிந்த சரணவதி புறசூதி கொஞ்சம் கொஞ்சம் புதிய சடை பகுதி ஒரு தொங்க பங்கி கொடியாட புலவுதடி புலவு இசை தொங்க அந்த நடனமானது மிகுந்த சந்தத்தோடு லயத்தோடு ஆனந்தத்தோடு அமிர்தமயமான அந்த தாண்டவம் அந்த இருவரும் கண்டு மகிழ்ந்தார்கள். அந்த திருமேனி அந்த தாண்டவத்தை அந்த ஒளிமயமான சபையிலே சுவாமியானவர் ஆடி காட்டினார். அந்த தாண்டவத்தை காண்பித்தார். மனிதன் தலைவைத்து வார்கடல்வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் அனங்கூடு அணிந்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புகங்கூற பாடினாம் புகழி ஒய்யாம். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் பக்கத்துல அம்பாள் இருந்து அவ பாட்டு பாடிட்டு இருக்கா. அந்த தாண்டவத்தை அவ குத்து பார்க்கிறார். சுவாமியானவர் அப்படி அம்பாளை லேசா பார்த்து ஒரு புன்முறுவலோடு அந்த ஆனந்த தாண்டவம் செய்கின்றார். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரையில் விழுந்தேற்கு சிந்தைகளை தெரிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்த விழா ஆனந்தம் அறிவொன்றில்லை கண்டேனே. திருவாசம். உருத்தெரியா காலத்து என் உள்புகுந்து உடம் பண்ணி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டு அருத்தியினால் நாயகனியின் திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயகனியின் அணிகொடுத்தில்லை கண்டேன் என்று அந்த ஆனந்த தாண்டவத்தை இருவரும் கண்டு மகிழ்ந்தார்கள். வரவில்லாத ஆனந்தம். அப்படிப்பட்ட அற்புத தாண்டவம், ஆனந்த தாண்டவம். அந்த கூத்துக்கு என்ன பேரு தெரியுமா? மாணிக்க கூத்து. என்ன காரணம்? இவர் மாணிக்க மாலையா போட்டுக்கிறாரா? தலையிலே சர்ப்பம், உடம்பிலே சர்ப்பம், அதுதான் மாணிக்க கற்களை சிந்து. அவர் ஆடுகிற போது அந்த மதியானது அமிர்தத்தை சிந்தது, இது மாணிக்கத்தை சிந்தது, நவரத்னங்கள் சிந்தது. அப்படி எல்லாம் நவரத்னமா சிந்திக்கிறது. அப்படிப்பட்ட கூத்து அது மாணிக்க கூத்து. மாணிக்க கூத்தன்னு பேர் வச்சது யார் தெரியுமா? மாணிக்க வாசகர். இவர் நல்லா பாடினாரா, அதனால மாணிக்க வாசகர்னு சுவாமி பேர் வச்சாரு. இவர் நல்லா ஆடாரா, அதனால மாணிக்க கூத்தன்னு இவர் பேர் வச்சாரு. மாணிக்க கூத்து. அதே பெயரை திருமூலர் பயன்படுத்துறார். மாணிக்க கூத்தம் என்று திருமூலரும் திருமந்திரத்தில் எடுத்து சொல்றார். ஆணிக்கு ஒரு கூத்தனை யாரறிவார் என்று திருமூலர் பாடுகிறார். அந்த கூத்தை ரொம்ப ரசிச்சு பூன்ற மன்றும் புரிசடை கூத்தனை, சேமுற்ற மன்றில் சிவானந்த கூத்தனை, ஆணிக்கு ஒரு கூத்தனை ஆரறிவார். அற்புத கூத்து,
ஆனந்த கூத்து, பொற்பதி கூத்து, பொற்றிலை கூத்து என்றெல்லாம் அதை ரொம்ப வர்ணிச்சு பாடுகிறார் நம்முடைய திருமணத்திலே பாடுகிறார். அப்படி அந்த ஆனந்த தாண்டவம் நமக்கெல்லாம் இப்ப பார்க்கிற அந்த பாவனை ஒரே ஒரு பாவனை தான் தெரியும். ஒரு பாவனை, இந்த பாவனை இருக்குது. இது என்ன பார்க்கிறது என்றால், இந்த திருவடியை ஒரு முறை பாருங்கள். இந்த திருவடியை ஒரு கால் பாருங்கள், ஒரு கால் கும்பிடுங்கள். ஒரு கால் ஒரு கால்னா என்ன? ஒரு முறை கும்பிட்டா போதும். ஒரு கால் கும்பிட்டால் போதும். ஒரு கருவி இருக்கார், கூடும் கதி, கதினா மோட்சம், கூடும் கதி. ஒரு கால் கும்பிட்டால் போதும் என நாடு அபிநயத்தை நன்னித்தால் ஓடியவர் காதனார் காணவொரு கால் காட்டி கை அமைத்து நாதனார் செய்யும் நடக்கும். இந்த திருவடியை காண்பிக்கிறார். இந்த எடுத்த திருவடி இருக்கிறது, அந்த திருவடியை சுவாமியானவர் இந்த ஊர்ல ஒரு இடத்துல ஒரு ஓரத்துல அமர்ந்திருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க என்று சொல்லி என்ன பண்ணினாரு, நாட்டிய ஆடினா எல்லாரும் பார்ப்பாங்க என்று சொல்லி அவர் நாட்டியம் ஆடுகிறார். அப்படி ஆடுகின்ற நாட்டியத்திலே பார்க்கிறவங்களுக்கு அந்த திருவடியை பார்த்தா மோட்சம் கிடைக்கும். அதனால அந்த திருவடியை பாருங்கள் என்று அந்த திருவடியை எடுத்து இப்படி காண்பித்து அப்படி ஆடுகிறார். இந்த திருவடியை பாருங்கள். திருவடி தரிசனம் முக்கியமானது. நடராஜ தரிசனத்துல அந்த திருவடி தரிசனம் ரொம்ப முக்கியமானது. அந்த திருவடியை போட்டித்தான் மாணிக்க வாசகர் திருவெம்பாவையில அந்த 20வது பாடல் அமைக்கிறார். போற்றி அருள்களின் ஆதியாம் பாடவர். இந்த திருவடியை மட்டுமே சொல்றார் திருவெம்பாவை. போற்றி அருள்களின் ஆதியாம் பாடவர், போற்றி அருள்களின் அந்தமாம் செந்தடிகள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இடையடிகள், போற்றிமால் நான்குவன் காடாத குண்டலிகம், போற்றியா முயவாட் கொண்டரும் தொன்மர்கள், போற்றியா மாறிட நீர் ஆடையரோ என்பாவாய். அந்த திருவடியை மட்டுமே சொல்லி பாடார் அந்த திருவெம்பாவை. அந்த திருவடியை 5 புரிஞ்சிக்கணும், பஞ்ச கிருத்தியமா அந்த திருவடியை செய்யலாம். அதனால திருவடி தரிசனம் மிக முக்கியமானது. நடராஜ திருமேனியிலே மூர்த்தங்களிலே மிக உயர்ந்தது, நாளத்தை கடந்தது நடராஜருடைய திருமேனி. அதிலே அந்த திருவடியானது மிக உயர்ந்தது. அந்த திருவடியை போற்றி புகழ்வது திருவெம்பாவை 20வது பாடல். எண்ணில்லாத நூல்கள் சிதம்பரத்தை போற்றி புகழ்கின்றன. சிதம்பரத்தை பாடாத புலவர்கள் இல்லை, சிதம்பரத்தை பாடாத முனிவர்கள் இல்லை. அப்பேற்பட்டது சிதம்பரம். மகாவிஷ்ணு வந்தார் சிதம்பரத்துக்கு. அவர் வந்தாரு, ஆனந்த தாண்டவத்தை கண்டாரு. கண்டவுடனே அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டு இந்த திருவடியை பார்ப்பதற்காகத்தானே 40,000 வருஷம் பூமியில அகழ்ந்து 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 கருவியா வச்சிருந்தோமே, இங்க கிடைச்சு போச்சே என்று சொல்லி விழுந்து நமஸ்காரம் பண்ணினாரா. 4 மாசம் எழுந்திருக்கிறான் போக கும்பிட்டவரு 4 மாசம் அவ்வளவு ஆர்வம். சரி, ஒரு திருவடியை தான் நல்லா பார்க்க முடியுது, இன்னொரு திருவடியும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கேயே வரம் கிடக்கிறாராம். அவர் தான் போகிறாரு. அங்கேயே வரம், இன்னொரு திருவடி. இப்ப பூந்தி இருக்கும் போது இந்த திருவடி சரியா தெரியலையா, பூந்திய பாதம். அதனால அந்த திருவடியும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திருவடியை காட்டினாய், இன்னொரு திருவடியும் காட்டு என்று சொல்லி அங்கேயே வரம் கிடக்கிறாராம் நாராயணன். திருவாசகத்தை திருக்கோவையாக சொல்றார். புறம் கிடந்தான் ஒன்று காட்ட மற்ற ஆண்களும் காட்டிலிருந்து வரம் கிடந்தான் பிள்ளை அம்பல முன்னில் மாயவனை என்று பாடுகிறார். அப்படியான தரிசனத்தை பார்த்து பார்த்து அளவில்லாத ஆனந்தம் கொண்டவர்கள் எத்தனையோ நாராயணன் முதலாக எத்தனை முனிவர்கள், தைமுனி முனிவர்கள், வடக்கிருந்து வந்த இரண்யவர்மன், இப்படி எண்ணில்லாத முனிவர்கள் இங்கே தவங்கி இருக்கின்றார்கள். நடராஜ பெருமான் தில்லைவாழ அந்தணர்களிலே ஒருவராக இருந்து இந்த பூமியை ரட்சித்துக் கொண்டிருந்தார். இந்த சுவாமிக்கு ரட்சக மூர்த்தி, ரட்சிப்பதிலே வல்லவர் நடராஜ பெருமான். அவர்களை அந்த பெருமானை நினைப்பது ஒரு கணம் நினைத்தாலும் மிகுந்த புண்ணியம். திருவாதிரை நாளிலே நினைப்பது அவசியம். அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இதெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நடராஜ பெருமான் நம்முடைய கிருஷ்ணசாமி தீட்சிதர் ஐயா அவர்கள் மூலமாக மக்களாட்சியும் வாழ்க்கைகள். அதனால அவர் செய்த தொண்டு சாதாரணமான ஒரு தொண்டு.
ஒரு பரோபகாரம், பெரும் புண்ணியம். அதனால அவருக்கு நாம் மிகுந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருவாரூர் இடத்துல நடராஜ பெருமானை நினைப்பது நமக்கெல்லாம் பெரிய வரம். அந்த சுவாமியை நேராக போய் பார்த்தோம்னா அவ்வளவு ரசனை இருக்காது. இத்தனை நூல்களும் சேர்ந்து இவ்வளவு அருமை பெருமைகளெல்லாம் படித்து கேட்டு அப்புறம் போய் கும்பிட்டா அதுக்கு அருமை தெரியும். அதனால கும்பிடுவதை போல கேட்டாலும் அந்த தரிசனம் பண்ணின பலன் கிடைக்கும். அப்படி ஒரு ஏற்பாடு இன்றைக்கு நடந்திருக்கிறது. எனக்கு கிடைச்ச பெரும் புண்ணியம். அதனால இந்த கொஞ்ச நேரம் நடராஜரை பற்றி சிந்திக்கணும். பல யுகங்களாக சிந்திக்க வேண்டிய மூர்த்தியை சிந்த நேரத்திலே சிந்திப்பது இயலாததாக. அதனாலே அவர் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். தொடர்ந்து பெரும்பற்ற புரியுறானை பேசிக்கொண்டே இருப்பதற்கான வழக்கை அந்த பெருமான் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த உரையை பார்வதி தொடர்ந்து சிறப்பித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் சார்ந்தவர்களுக்கும் அவருடைய சார்பாக மகிழ்ச்சி நன்றி தெரிவித்து நம்மை கூட்டி வைத்து ஆனந்தப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எல்லாமே இருக்கின்ற சிதம்பரேசன், சித்தாகாசன், சிச்சகேசன், ஸ்ரீ சிவகாமேஸ்வரர் ஆனந்தாமத்திற்கு ஒரு நமஸ்காரம் தெரிவித்து எல்லாரும் மாணிக்க மூர்த்தியை, மாணிக்க தாண்டவத்தை, மாணிக்கவாசி சொல்லி நமது மாணிக்கவாசியை நமக்கு ஆனந்தமாக சொல்லியிருக்கார். அது அவருடைய அந்த தபஸ் வித்து அமைதியாக தபஸ் நீங்கள் மாணிக்கவாசிகளாக வந்து சுவாமி பண்ணிருக்கார். அது அதே வழியில் அதே நெறிமுறையில் அந்த செய்வத்தை மேன்மைக்கோள் செய்வதையே விளக்குகள் உலகெல்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தபஸை சிறப்பாக செஞ்சவருடைய பேராசிரியர் ஐயாவுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எங்களது மகிழ்ச்சி நிலையை தெரிந்து கொள்கிறோம். ரொம்ப ஆனந்தமாக அற்புதமாக முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் அக்காதையோடு நம்மளை லயிக்க வச்சு ஆனந்திக்க வச்சு 2 நிமிஷம் மேலே ஏறி கூட போக முடியாத அப்படி நம்மளை அவர் அனுபவித்த அது நம்மளும் அனுபவித்தோம். அதே போல் பதினஞ்சு வாழ்க்கையுடைய சேகரங்கள்லாம் சிறப்பாக சொன்னால் அவள் வந்து அப்பா குழப்பதுவன் பதஞ்சலி ராகவாதை பற்றி நிறைய சொல்லணும், நிறைய எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியில் அவள் அந்த பிடித்தலையே பதஞ்சலி ராகவாத ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அது மூலயமா ஐயாவும் நிறைய புத்தகங்கள்லாம் அணியிருக்கார். அப்பேற்பட்ட அவர்கள் சிறப்பான முறை செய்தார்கள். நாம் எல்லோரும் சார்பாக அவருக்கு எங்கேயும் கடகோஷத்தை தெரிவித்து Open up by this.